இன்னைக்கு தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டே vlog. இதை பற்றி நாங்கள் ஃபிஷ்ஷோட மற்ற அப்டேட்டு எங்கள்கிட்ட சந்தோஷம் அதை பற்றி, அது மட்டும் இல்லாமல் மீன் பற்றி எப்படி வளர்க்குறது, ஸ்டார்டருக்கு நல்லா இருக்கும், அப்புறம் எப்படி அதை மெயின்டைன் பண்ணி வளர்க்குறது, என்னென்ன டிசீஸ் வரும், நிறைய குட்டி வரும், எதெல்லாம் ப்ரோட்டீன் ஃபுட்டு எதெல்லாம் கொடுக்கக்கூடாது, எல்லா டீட்டெயிலும் இந்த சேனலில் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். கடல்ல இருக்கும் நாங்கள் வளர்க்க போகிறோம் கப்பி. சரி, உங்க பேர் என்ன? என் பேர் வந்து கணேஷ். இவன் பேர் வந்து கிறிஸ்டோ, இவன் பேர் வந்து பிரணீஷ். நான் வந்து 8th படிக்கிறேன், இவன் வந்து 7th படிக்கிறான், இவன் வந்து 4th படிக்கிறான். புக்கு தானே படிக்கிறோம். அப்புறம் சரி, உங்களுக்கு ஏன் இந்த ஃபிஷ் வளர்க்கணுன்ற அந்த ஒரு ஐடியா? நிறைய ஃபிஷ்ஷை பார்த்து எங்களுக்கு வந்து ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆசை இருந்தா காசு இருக்கு, அதுக்காக நாங்கள் இந்த சின்ன பிஸ்னஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு vlog பண்ணி அதை வச்சு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய பேருக்கு எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரில இந்த மாதிரி மீன்லாம் சாகும்ட்டு. ஆனால் இப்போ மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு சேனல். சரி, என்னென்ன மீன் வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து டம்போயர், ஸ்னேக் ஸ்கின், கப்பீஸ்ல பிளாட்டினம் ரெட் டெயில் டம்போயர், ஸ்னேக் ஸ்கின், yellow ஸ்னேக் ஸ்கின், ஃபுல் பிளாக், நைட் டிராகன், அதுக்கப்புறம் மிக்ஸ்டு இருக்கு, 4 மிக்ஸ்டு இருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறையா குட்டி போட்டுருக்கு, சாண்டா கிளாஸ் குட்டி போட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஓ மை காட், நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சிருக்கீங்களே. நீ எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிடுவீங்க. இப்போ கூட புதுசா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் சின்னது வாங்கிருக்கோம். ஒன்றும் காட்ட வேணாம் தம்பி, இங்கே வாங்கப்பா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் முக்கியம். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, சேனலுக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நியூ இயருக்கு ஏதாவது ரெசல்யூஷன் வச்சிருக்கீங்களா? நியூ இயருக்கு நாங்க பிகஸ்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட்லயே கண்டிப்பா பெரிய கப்பி எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுப்போம். எங்களோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் இல்லை, ஆனால் சப்ஸ்கிரைப், லைக், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் பெஸ்ட்டாக 5 பேர் 5 பேருக்கு தான் கொடுப்போம். 5 பேருக்கும் எல்லாரும் கொடுப்போம். நீங்கள் அதுக்கப்புறம் அது டெக்னிக்கல் இஷ்யூ. 5 பேர் சூஸ் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒன்றே ஒரு விஷயம், கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இவங்க 2 பேரும் நடத்திடுவாங்களா? எனக்கு கம்பி வளர்க்குறதே நான் சும்மா சைடு தான், எனக்கு ஒன்றும் பற்றி தெரியாது. சரி, ஓகே. நாளைக்கு ஒரு நாளை சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.